உங்கள் எடிட்டிங்கை ஈஸியாக்க போகிற ஒரு 5 AI டூல்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த 5 AI டூல்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல்ஸ். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த டூல்ஸ் வந்து 5மே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது உங்களோட எடிட்டிங்கை ரொம்பவே ஈஸியாக்க போகுது. டூல் நம்பர் 5 மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான் இத்தனைக்கும். ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த டூல்ஸ் இருக்கும். உங்களோட எடிட்டிங்கை ரொம்பவே ஈஸியாக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டூல் பார்த்தோம்னா அடோப் ஃபயர்ஃப்ளை. இது நீங்கள் எப்படி போகலான்னு சொன்னீங்கன்னா கூகுள் போயிட்டு அடோப் ஃபயர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இந்தியா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உள்ள நம்ம போகிறதுக்காக நெக்ஸ்ட் உள்ள வந்து கிளிக் பண்ணலாம். கெட் ஃபயர்ஃப்ளை ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா அங்கே வந்து ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட்டிவ் ஃபீல்டு, அதை டெக்ஸ்ட் டு இமேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ப்ராம்ப்டில் டைப் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் கிளாஸ் உமன் ஃபிகர்னு சொல்லி போட்டு கீழே ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம கீழே ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும். ஸோ ஓகே உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்படியே ப்ராம்ப்ட் வந்து சேஞ்ச் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து ஃபோட்டோவாக வச்சுக்கலாம், ஆர்ட்டாக வச்சுக்கலாம். அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, லேண்ட்ஸ்கேப்பாக, போர்ட்ரேட்டாக இல்லை ஸ்கொயரில் வேணுமா அப்படின்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. தேவையான அளவு பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் எந்த ப்ராம்ப்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இமேஜ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜென்ரேட்டிவ் ஃபில். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியுது அவரோட ஸ்வெட்டர் வந்து மாற்றி கலராக மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் ஒரு பிக்சர் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைட் ஹவுஸில் நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா இந்த லைட் ஹவுஸ் மட்டும் எடுத்துட்டு அதை கலர் மாதிரி பண்ணிக்கிறேன், ஷேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் என்ன மாற்றணும், அந்த லைட் ஹவுஸ் பதிலாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரைப் த இமேஜில் வந்து கொடுக்க போகிறேன். மெர்மைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு கீழே நான் ஜென்ரேட் கொடுத்த உடனே 3 ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டுது மெர்மைட் வந்து இருக்கிற மாதிரி. ஸோ அந்த 3 ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும், நம்ம நினச்ச மாதிரி சீக்கிரம் வராது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, கீழே 3மே வந்துடுச்சு. ஸோ அதில் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேணா வச்சுக்கலாம், இல்லை வேணாம்னா விட்டுறலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன அந்த ராக் கூட நீங்கள் ஷேட் பண்ணிட்டு வேறு மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணால் நான் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு நான் அந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக சன்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சன்ரைஸ் வந்து பின்னாடி வந்து 3 விதமாக நம்ம என்ன சொன்ன மாதிரி எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருந்ததே பிடிச்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததை கூட வச்சுக்கலாம், கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் பிக்சராக நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னால இது மூலிமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்து எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே நான் பேக்ரவுண்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணுமா, எனக்கு வந்து முன்னாடி இருக்கிற இமேஜ் எனக்கு வேணாம், பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கும் கொடுத்துட்டு அங்கே வேறு என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பதிலாக வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகிக்கும். இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், அதே மாதிரி ஜென்ரேட்டிவ் ரீகலர், அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. நீங்கள் உள்ளே போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 3D இமேஜ்லேருந்து அதை டோட்டலாக ஒரு இமேஜ் மாதிரியும் அதே மாதிரி ஸ்கெட்ச் மாதிரியும் நம்ம மாற்றுறதுக்கு கூட இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் பேக்ரவுண்டில் பேய் வர மாதிரியோ இல்லை பணம் வர மாதிரி வரணும்னா இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டில் எனக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் என்ன வேணும்னு நினைக்கிறேன்னா அங்கே காட் மாதிரி வேறு ஏதாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் ஒரு ப்ராம்ப்டில் ஒரு வேர்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 3 ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் போது எது உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வேறு லெவலில் உங்களோட பிக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பின்னாடி கோஸ்ட் வர மாதிரி, பேய் வர மாதிரி, டீமன்ஸ் வர மாதிரி, ஹார்ன்ஸ் அதாவது கொம்புலாம் வச்சு வரும் இல்லையா, நம்ம நிறைய பார்த்துருப்போம் தம்ப்நெயில்ஸில். அந்த மாதிரி நம்ம வேணும் அப்படின்னாலும் தம்ப்நெயில்ஸ் வந்து நம்ம அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் வந்து கீழே அந்த ப்ராம்ப்டில் நீங்கள் என்ன வேணுமோ அந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கே ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து எனக்கு செட் ஆகலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேறு மாற்றி வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு தம்ப்நெயில் வந்து உங்களால் அழகாக வந்து க்ரியேட் பண்ண முடியும் இந்த ஆப் மூலியமாக.
இதில் இருக்க ஒரே ட்ராபேக் என்னென்னா கீழே அவங்களோட கிரெடென்ஷியல் வந்து அடோப் ஃபயர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஒரு ஆப் மூலிமா. அந்த ஆப் பற்றி தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு ஆப் வேணால் டேரெக்டாக ஃபோன் மூலிமா நான் பண்ணலன்னா அதுக்கான ஒரு சின்ன டிப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பட் அது இப்போ சொல்ல போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் எண்ணில் வந்து நான் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஈஸியான உங்களுக்கு ஒரு வே வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ மறக்காமல் பாருங்கள். நாம பார்க்க போகிற செகண்ட் டூல் பார்த்தோம்னா க்ளீனப் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்க்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுள் போகிறோம். கூகுள் போயிட்டு க்ளீனப் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம்னா கீழே வந்து வந்துடும். ஸோ கீழே வந்து கேன்வான் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனப் பிக்சர் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஓப்பன் பண்ண உடனே டேப்பியன் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா தம்ப்நெயில், அதை போயிட்டு நம்ம என்ன இரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் அந்த ஹார்ன் வந்து நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாருங்கள். அந்த ஹார்ன் வந்து நம்ம அந்த ப்ரஷ் வந்து கொடுத்துட்டு நம்ம பண்ணோம்னா அது அப்படியே செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் ஆகிட்டு க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ளீன் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடமே அப்படியே க்ளீன் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வாட்டர் மார்க்ஸ்லாம் வரும் இல்லைங்களா ஆப்பில், அந்த வாட்டர் மார்க்ஸ் கூட இது மூலிமா நீங்கள் தாராளமாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த இடம் மேர் ஆகாமல் அழகாக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் அந்த கிரெடென்ஷியல் வந்து நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். ப்ரஷ் சின்னதாக பண்ணிட்டோம்னா கடைசி அந்த கிரெடென்ஷியல் வந்து போயிடுச்சு. ஸோ இது மூலிமா நம்ம வந்து வாட்டர் மார்க்ஸ் பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மூலிமா நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை வாட்டர் மார்க்ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு கீழே காப்பி இமேஜ் இல்லைனா ராங் ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் தாராளமாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிஜமாகவே வந்து ரொம்ப எடிட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஆப் பார்த்தோம்னா இமேஜ் கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இமேஜ் கேண்டியில் என்னென்னலாம் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா கூகுள் போயிட்டு இமேஜ் கேண்டின்னு கொடுத்த உடனே உள்ளே போன உடனே இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹேட் ஃபைல் கொடுத்து நீங்கள் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இமேஜ் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம், ரீசைஸ் பண்ணலாம், கம்ப்ரஸ் பண்ணலாம், அதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இமேஜ் வந்து பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இமேஜ் கிராப்பு வாட்டர் மார்க் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஜிஃப் கிரியேட் பண்ணுறது கூட இதில் வந்து நிறைய. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டூல் என்ன பார்த்தோம்னா லெக்சிகா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கூகுள் போகிறோம். கூகுள் போயிட்டு லெக்சிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஏகப்பட்ட பிக்சர் ஏஐ பிக்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஏஐ பிக்சர்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நித்யன் விமான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ மார்க்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஏஐ யூஸ் பண்ணி போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி கூட. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இது எல்லாமே ஃப்ரீ, கிரெடிட்ஸ் வந்து இதுக்கு தேவை கிடையாது. Say bye to boring profile picture and say hi to profile picture maker. அதான் இந்த டூல் வந்து பார்க்க போகிறோம். சும்மா சூப்பராக ப்ரொஃபைல் பிக்சர் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ கூகுள் போகிறோம். ப்ரொஃபைல் பிக்சர் மேக்கர்னு சொல்லிட்டு எப்பவும் போல் நம்ம கொடுக்குறோம். கொடுத்தோன்னே ப்ரொஃபைல் பிக்சர் மேக்கர் வரும். உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சும்மா பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஜென்ரேட் ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா அட்டகாசமாக உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை சும்மா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் எடிட் கொடுத்து நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். சென்டரில் வர மாதிரி கலர்ஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் வேணுன்னா கிரேடியன்ட் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்கொயர் வேணுன்னா ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இதுவே நீங்கள் வேறு மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணணும். பின்னாடி லைட்ஸ் வர மாதிரி, செடி வர மாதிரி, வீடு வர மாதிரி என்னென்னலாம் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை அதுவே ஜென்ரேட் பண்ணி அழகாக கொடுத்துக்கும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இமெயில் ஜொலிக்க போகுது. தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு டிப் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஆப் இல்லாமல். ஸோ நீங்கள் உங்களோட ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எரேஷர் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டில் வந்து இருக்கும். நீங்கள் அதை போயிட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே எரேஸ் ஆயிரும். இது நீங்கள் ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு சேவும் பண்ணிக்கலாம், யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதே மாதிரி பார்ட் 2 வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி நிறைய ஏஐ பார்ட்ஸ் வந்து போடுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.